இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவை தேர்தலில் வென்ற திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சந்திக்க உள்ளார். மழைக்காலத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும் என்று தங்கம் தென்னரசு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கணிப்பு பொய்த்ததால் தொகுதி எண்ணிக்கை குறித்து இனி பேச மாட்டேன் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். நடிகை கங்கனா ராணாவத்தை அறைந்த விமான நிலைய பெண் காவலர் குல்வீந்தர் கவுர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய மழை பெய்த நிலையில் தற்பொழுது குமரி மாவட்டத்தின் கோதையார், குற்றியார், மோதிரமலை, பேச்சிப்பாறை, ஆறுகாணி, பத்துகாணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு குமரி, தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொறியியல் படிப்புக்கான ஆன்லைன் கலந்தாய்வை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நடத்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் திட்டமிட்டுள்ளது. +2 முடித்த மாணவர்கள் பொறியியல் படிப்பில் சேர ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதேபோல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.